வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீர்வளம் மற்றும் அதன் மேலாண்மை குறித்து திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் முனைவர் கே ராமசாமி அவர்கள் விவரிக்கின்றார். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நிழல் கூடாரத்தில் சாமந்தி சாகுபடி செய்து பயனடைந்த வேலூர் மாவட்டம் காலத்தியூர் கிராம வேளாண்மையாளர் வி கோவிந்தராஜ் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் காலிஃப்ளவர். தொடரும் தகவல் நேரத்தில் திராட்சை சாகுபடி முறைகள் குறித்த தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் விலை நிலவரம். திருச்சி திருவரங்க மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. திறந்த வெளியில் பயிர் செய்யும் போது சராசரியாக 3 பகுதியில் ஒரு பகுதி பயிரானது பூச்சிகள், நோய்கள் மற்றும் நூற்புழுக்களால் பாதிக்கப்படுகிறது. இதனால் விளைச்சலும் வெகுவாக குறைகிறது. இதனை தவிர்க்கும் வகையில் நிழல் கூடார தொழில்நுட்பம் அமைகிறது. மேலும் நிழல் கூடாரத்தில் வெப்பம், வெளிச்சம், கரியமில வாயு அளவு, காற்றின் ஈரப்பதம் ஆகியவை கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளது. மேலும் பருவமிலா காலநிலையிலும் தேவையான பயிர்களை உற்பத்தி செய்யலாம். இத்தகைய நிழல் கூடாரத்தில் சாமந்தி சாகுபடி செய்து பயனடைந்த வேலூர் மாவட்டம் காலத்தியூர் கிராம வேளாண்மையாளர் வி கோவிந்தராஜன் அவர்களை சந்தித்த போது நான் எனக்கு வயசு 50 ஆகுது. நானும் படித்து பட்டதாரி தான். வெளியே இவ்வளோ நாளாக இந்த பசுமை குடில் அமைக்காததுக்கு முன்னே வெளியில் தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 4 ஏக்கரில் விவசாயம் பண்ணோம். அந்த 4 ஏக்கர் விவசாயம் பண்ணும்போது நாம் அந்த என்ன பயிர் பண்ணுறோமோ அதுக்கு பண்ணுற செலவு கூட கடைசி மிஞ்சம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா அது அந்த இது பார்த்திங்கன்னா இயற்கை தான் காரணமே. ஒன்று மழை அதிகமாக பெஞ்சால் உற்பத்தி பாதிக்கும், மழை இல்லாமல் உற்பத்தி போயிடும். ஆனால் இப்போ இந்த பசுமை குடில் போட்ட பிறகு நாங்கள் ஒரு 3 பயிர் பண்ணிவிட்டு சார். நான் ஃபஸ்ட்டு இந்த பசுமை குடில் அமைக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை மூலயமா நமக்கு இந்த இது தொடர்பு கிடைச்சிது. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுத்தாங்க. இந்த ஷெட்டு போகிறதுக்கே ஒர்க் ஆர்டர் ஃபஸ்ட்டு அரசாங்கம் கொடுக்குது. அதை வச்சு நாங்கள் வங்கி கடன் உதவியோடு இந்த ஷெட்டு போட்டோம். 1 ஏக்கர் போட்டிருக்கிறேன் நான். இந்த 1 ஏக்கர் ஷெட்டு போகிறதுக்கு ஷெட்டுக்கு மட்டும் 28 லட்ச ரூபா சார். இதில் அரசு மானியம் 18,40,000 ரூபா அரசு மானியம் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நான் இந்த பசுமை குடியில் இந்த 1 ஏக்கரில் வெள்ளரிக்காய் போட்டேன். அதாவது இங்கிலீஷ் குக்கும்பர்னு சொல்லுவாங்க. அது வயசே பார்த்திங்கன்னா 120 நாள் தான். அந்த 120 நாளில் எல்லா செலவும் போக எங்களுக்கு இந்த 1 ஏக்கரில் 5 லட்ச ரூபா லாபம் கிடச்சிருக்கு சார். அதுக்கடுத்து செண்டுமல்லி போட்டேன். அந்த செண்டுமல்லி பார்த்திங்கன்னாக்க அதில் ஒரு 2 லட்ச ரூபா கிடச்சிது ஒரு 4 மாதத்தில். அந்த செண்டுமல்லி ஏன் போடுறேன்னா லாபகரமான அந்த வியாபார நோக்கத்தோடு பண்ணல,
இந்த மண்ணுலேருந்து ஒரு சுழற்சி பண்ணணும், வேறு பயிர் பண்ணணும். அதுக்காக வந்து செண்டுமல்லி போட்டோம். அதுக்கடுத்து 3வது முறையாகவும் நான் 3வது கிராப் வந்து குக்கும்பர் போட்டேன் திரும்பவும். அதில் வந்து 50 டன் எடுத்தேன். எனக்கு ஒரு 4,50,000 லட்ச ரூபாய் கிடச்சிது, எல்லா செலவும் போக. இப்போ சாமந்தி போட்டிருக்கு சார் 1 ஏக்கரில். இது வந்து மேரி கோல்டுன்னு பேர். இது மஞ்சள் கலரை சேர்ந்தது. இது வந்து 90 நாளில் ஈல்டு ஸ்டார்ட் ஆகும். இந்த பசுமை குடியில் நாம் விவசாயம் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்திங்கனாக்க மழை தண்ணி உள்ளே வரதில்லை, பனி தண்ணி உள்ளே வரதில்லை. அப்போ மழையாலையும் பனியாலையும் பாதிக்கிற உற்பத்தி வந்து இங்கே பாதிக்கப்படுறதில்ல. உற்பத்தி பார்த்திங்கன்னா வெளியில் பண்ணுறதுக்கு இதுக்கும் வந்து 5 மடங்கு உற்பத்தி அதிகம் சார். அந்த உற்பத்தி அதிகம்னும் போது நமக்கு அதிகமான லாபம் கிடைக்குது. அதே நேரம் வெளியில் பண்ணுற பயிரோ பூவோ பழமோ வந்து உடனே கெட்டு போயிடும். இது வந்து கெட்டு போகிறதில்ல, தரமானதாகவும் வருது. அப்போ நமக்கு விலையும் வந்து சேர்ந்து போகிறதுனா லாபகரமாக இருக்குது. இங்கே வந்து சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துகிறோம். சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தும் போது தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தேவைப்படுது. அதே நேரம் வந்து கலை நிர்வாகம் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற அளவுக்கு களை வர்றதில்ல, களையும் கட்டுப்படுத்தப்படுகிறது. அதே நேரம் நோய் வெளியில் இருக்கிற பயிருக்கு வர நோய் வந்து இங்கே அதிகமாக வராது. நோயே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ நமக்கு உரச்செலவு, களை எடுக்கிற செலவு, அடுத்து பார்த்திங்கன்னா மருந்து செலவு, இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. உற்பத்தி அதிகமாக இருக்குது, லாபகரமாகவும் இருக்குது சார். இந்த பசுமை குடியில் பண்ணுற விவசாயம் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப லாபகரமானதாக இருக்குது. அப்போ எல்லா விவசாயம் பசுமை குடியில் வந்து அமைச்சு பயிர் பண்ணும்போது எல்லாரும் வந்து லாபகரமான வருமானத்தை பார்க்கலாம். எல்லாரும் வாழ்க்கையில் முன்னாள் விவசாயத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் இன்றைக்கி உண்மையான சூழ்நிலை. ஆனால் பசுமை குடியில் பண்ணும்போது அந்த பேச்சுக்கே இடமில்லை சார். நிச்சயமாக ஒரு நல்ல வருமானத்தை பார்க்கலாம். இப்போ இந்த பசுமை குடியில் போட்டு பண்ணுறதுனால நமக்கு எல்லா செலவும் கம்மி, வருமானம் அதிகம். அடுத்து பார்த்திங்கன்னா நீர் நிர்வாகம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு தேவை வந்து ரொம்ப கம்மி. அங்கே வெளியே வந்து 100 லிட்டர் வேணுன்னா அங்கே 25 லிட்டர் இருந்தால் போதும். அதே மாதிரி இந்த ஷெட்டு மேலே விடுற தண்ணியை நாங்கள் சேமித்து வைக்கிறோம். இந்த மழை தண்ணியை வந்து சேமித்து திருப்பி இதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறோம். அப்போ தண்ணி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப குறைச்சலாக தான் தேவையானதாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் எல்லா விவசாயிகளும் இந்த மாதிரி செஞ்சாக்க எல்லோரும் வந்து லாபகரமாகவும் இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். விவசாயத்தில் ஒரு நல்ல வருமானத்தை பார்க்கலாம். எனக்கு இந்த பசுமை குடியில் அமைக்க அதாவது மானியத்தை கொடுத்த மத்திய மாநில அரசுகளுக்கும் எங்களது திருப்பத்தூர் மற்றும் தலைமை தோட்டக்கரை துறை அலுவலர்களுக்கும் நான் பெரிய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் சார். மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் வி கோவிந்தராஜ் அவர்களை 096662100 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். நாமக்கல், சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காற்றின் வேகம் மணிக்கு 6 கிலோமீட்டராக இருக்கும். காற்றின் ஈரப்பதம் 54 முதல் 76% இருக்கக்கூடும். கிடைக்கும் மழையினை பயன்படுத்தி மானாவாரியில் சோளம், மக்காச்சோளம் மற்றும் சிறுதானிய பயிர்களை சாகுபடி செய்யலாம். விதைப்பு செய்யும் முன் விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரட்டி கலந்து விதை நேர்த்தி செய்து விதைப்பு செய்யவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் காலிஃப்ளவர். தோட்டக்கலை காய்கறி பயிரான காலிஃப்ளவர் அனைவரும் விரும்பி உண்ணக்கூடியதாகவும் வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் உள்ளது. இதன் சாகுபடி முறைகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற மண் மற்றும் தட்ப வெப்பநிலை. நல்ல வடிகால் வசதியுடைய எல்லா மண்ணிலும் பயிரிடலாம். பயிரிட குளிர்ச்சியான பனிமூட்டம் தேவை. தமிழ்நாட்டில் சமவெளியில் இப்பயிர்களை குளிர் மாதங்களில் பயிர் செய்யலாம். மண்ணின் கார அமிலத்தன்மை 5.5 முதல் 6.5 வரை இருக்க வேண்டும். பயிரிட ஏற்ற பருவம் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை மற்றும் டிசம்பர் முதல் ஜனவரி வரையுள்ள காலம் பயிர் செய்ய ஏற்றது. இக்காலத்தில் குளிரும் ஈரமும் நன்றாக இருக்கும். பயிரிட ஏற்ற ரகங்கள். மலை பகுதிகளுக்கு ஏற்ற ரகங்கள் கியூபா ஜெயிண்ட், பனிப்பந்து, செகண்ட் இயர்லி, ஊட்டி 1. சமவெளி பகுதிகளுக்கு ஏற்ற ரகங்கள் மார்வல், அர்காகந்தி, பாட்னா மிட் சீசன். அறுவடை. காலிஃப்ளவரில் விதைகள் வருவதற்கு முன்னால் கெட்டியான பூக்கட்டிகளை அறுவடை செய்ய வேண்டும். மகசூல். 1 ஹெக்டருக்கு 20 முதல் 30 டன்கள் வரை மகசூல் கிடைக்கும். மேலும் விவரம் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி தொடர்வது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் திராட்சை சாகுபடி முறைகள் குறித்த தகவல்கள்.
தமிழ்நாட்டில் திராட்சை பயிர் தேனி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தர்மபுரி, சேலம், திருநெல்வேலி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் பயிரிடப்படுகிறது. திராட்சை ரகங்களில் மஸ்கட் அதிக பரப்பளவில் பயிரிடப்படுகிறது. அடுத்தபடியாக தாம்சன் சிட்லஸ் ரகம் பயிரிடப்படுகிறது. திராட்சை பயிரிட நல்ல வடிகால் வசதி உள்ள வண்டல் மண் பூமி மிக சிறந்தது. மண்ணின் கார அமிலத்தன்மை 6.5 முதல் 7.5க்குள் இருக்க வேண்டும். மண்ணின் உப்பு நிலை 1க்கு மிகாமல் இருத்தல் நல்லது. வளர்ந்த விளைச்சல் தரும் கொடிகளுக்கு 100 கிலோ தொழு உரமும் 100 கிலோ பசுந்தாள் உரமும், மேலும் கவாத்து செய்த ஒவ்வொரு முறையும் 200 கிராம் தழைச்சத்து, 60 கிராம் மணிச்சத்து மற்றும் 160 கிராம் சாம்பல் சத்து அளிக்க வேண்டும். சாம்பல் சத்தினை மட்டும் 2ஆக பிரித்து கவாத்து செய்தவுடன் ஒரு முறையும், பின்பு 60வது நாளில் மறுமுறையும் இட வேண்டும். செடிகள் நட்ட 18வது மாதத்தில் முதல் கவாத்து வெட்டலாம். கவாத்து முடிந்த சுமார் 3 முதல் 4 மாதங்களில் பழங்களை அறுவடை செய்யலாம். மேலும் தமிழ்நாட்டில் திராட்சை ஆண்டு முழுவதும் வளரும் பருவத்தில் உள்ளதால் ஒரு ஆண்டிற்கு 3 முறை கவாத்து செய்யலாம். ஆனால் 2 முறை கவாத்து செய்வது நன்று. நலிந்த மற்றும் வளராத கொடிகளை 1 அல்லது 2 மொட்டுக்கள் விட்டு கவாத்து செய்வதால் கொடிகளின் வளர்ச்சி ஊக்குவிக்கப்படும். சிறப்பு தொழில்நுட்பங்கள். பந்தல் முழுவதும் கொடிகள் நன்கு படர்ந்து வளர கொடிகளின் நுனியை வெட்டி விடுதல் மிக அவசியமாகும். தாய்கொடி மற்றும் பக்கவாட்டில் வளரும் கொடிகளின் நுனியை 12 முதல் 15 மொட்டுக்கள் விட்டு வெட்டிவிட வேண்டும். அதிகமாக திராட்சை குலைகள் உள்ள கொடியை பந்தலுடன் சேர்த்து கட்ட வேண்டும். நெருக்கமாக பழங்கள் உள்ள திராட்சை குலைகளில் 20% பிஞ்சுகளை பட்டாணி அளவு இருக்கும் பொழுது நீக்க வேண்டும். உயர்தர பழங்களை பெற பூங்கொத்துக்கள் நீளமாக பெற கவாத்து செய்த பிறகு பூங்கொத்துக்கள் பச்சை நிறமாக மாறும் பொழுது 1 லிட்டர் தண்ணீருக்கு 15 கிராம் ஜிப்ரலிக் அமில கரைசலை இலைகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். பிஞ்சுகளை களைவதற்கு பூங்கொத்துகளில் 50% பூக்கள் மலர்ந்த நிலையில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 40 மில்லிகிராம் ஜிப்ரலிக் அமில கரைசலில் முக்கி எடுத்த பின் 1000 ppm கார்பரில் மருந்து கரைசலில் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். பழங்கள் பெருகவும் நல்ல தோற்றத்தை பெறவும் பழக்குலைகளை 1 லிட்டர் தண்ணீருக்கு 40 மில்லிகிராம் ஜிப்ரலிக் அமில கரைசலில் 10 நொடிகள் முக்கி எடுக்க வேண்டும். இதை பிஞ்சுகள் 8 to 10 மில்லிமீட்டர் அளவு பருமனாக இருக்கும் நிலையில் செய்வதால் சிறு பழங்கள் என்னும் குறைபாடு உண்டாவதை தடுக்கலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய அதிகபட்ச குறைந்தபட்ச விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1760 முதல் அதிகபட்சமாக 1840 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்சமாக 1800 முதல் அதிகபட்சமாக 2000 ரூபாய்க்கும், துறையூரில் குறைந்தபட்சமாக 1445 முதல் அதிகபட்சமாக 1630 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் கடலூரில் குறைந்தபட்சமாக 1100 முதல் அதிகபட்சமாக 1280 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்சமாக 1760 முதல் அதிகபட்சமாக 1840 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் கெங்கவல்லியில் குறைந்தபட்சமாக 940 முதல் அதிகபட்சமாக 980 ரூபாய்க்கும், கரூரில் குறைந்தபட்சமாக 1480 முதல் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக 1689 முதல் அதிகபட்சமாக 1872 ரூபாய்க்கும், விருத்தாச்சலத்தில் குறைந்தபட்சமாக 1489 முதல் அதிகபட்சமாக 1789 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் செஞ்சியில் குறைந்தபட்சமாக 1469 முதல் அதிகபட்சமாக 2381 ரூபாய்க்கும், பன்ருட்டியில் குறைந்தபட்சமாக 1600 முதல் அதிகபட்சமாக 2309 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் செஞ்சியில் குறைந்தபட்சமாக 800 முதல் அதிகபட்சமாக 4600 ரூபாய்க்கும், கொளத்தூரில் குறைந்தபட்சமாக 5700 முதல் அதிகபட்சமாக 6200 ரூபாய்க்கும்,
தேங்காய் இதர ரகம் ஆனைமலையில் குறைந்தபட்சமாக 1600 முதல் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், கம்பத்தில் குறைந்தபட்சமாக 600 முதல் அதிகபட்சமாக 700 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் கரூரில் குறைந்தபட்சமாக 4100 முதல் அதிகபட்சமாக 4300 ரூபாய்க்கும், சேவூரில் குறைந்தபட்சமாக 4250 முதல் அதிகபட்சமாக 5700 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் இதர ரகம் கொளத்தூரில் குறைந்தபட்சமாக 11000 முதல் அதிகபட்சமாக 13000 ரூபாய்க்கும், பரமக்குடியில் குறைந்தபட்சமாக 13200 முதல் அதிகபட்சமாக 17500 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி கரூரில் குறைந்தபட்சமாக 7600 முதல் அதிகபட்சமாக 7800 ரூபாய்க்கும், சேலத்தில் குறைந்தபட்சமாக 7250 முதல் அதிகபட்சமாக 8350 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டொன்று 5 ரூபாய்க்கும், புதினா கட்டொன்று 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 80 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 140 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 180 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 600 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 140 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களின் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32.1 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தபட்சமாக 22.2 டிகிரி செல்சியஸ் ஆகும். காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 64.3%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 6 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 16.4%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 32.5 டிகிரி செல்சியஸ் ஆகும். மழை அளவு 0 மில்லிமீட்டராகும். சூரிய கதிர்வீச்சு 438.3 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 967.2 ஹெக்டா பாஸ்கல் அளவாகும். இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2.7ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா.
சாகுபடி செய்யும் பயிர் நன்றாக வளர்ந்து அதிக விளைச்சல் கொடுக்க வளமான நிலமும் நீர் பாசனத்திற்கேற்ற தண்ணீரும் இன்றியமையாதது. நீர்வளத்தை பாதுகாத்து சரியான முறையில் நீரை உபயோகிப்பதன் மூலம் நீண்ட கால நீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். இத்தகைய நீர்வளம் மற்றும் அதன் மேலாண்மை முறைகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் முனைவர் கே ராமசாமி அவர்கள். இந்த பூகோளத்திலே கிடைக்கக்கூடிய நீரிலே நாம் 0.32 விழுக்காடு தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் என்ன? 100 லிட்டர் தண்ணீர் இந்த பூலோகத்திலே இருந்தால் 325 மில்லிமீட்டர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அளவாக இருக்கிறது. மற்றவையெல்லாம் நாம் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையிலே இருக்கின்றோம். எனவே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு துளி நீரையும் நாம் செவ்வனே பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக எந்த ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டாலும் ஒரு தனி நபருக்கு ஒரு ஆண்டுக்கு கிடைக்கக்கூடிய நீரானது 1700 கனமீட்டர் குறைவாக இருந்தால் அவ்வப்போது அந்த நாடு வாட்டர் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய தட்டுப்பாட்டு நிலையிலே இருந்து கொண்டிருக்கும் என்பது மதிப்பீட்டாளர்களுடைய கணக்கீடு. அதாவது 17 லட்சம் லிட்டர் தண்ணீர் ஒரு தனிநபருக்கு ஒரு ஆண்டுக்கு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவ்வப்போது தட்டுப்பாடு ஏற்படும், ஸ்ட்ரெஸ் கண்டிஷனில் இருக்கும் என்று சொல்வார்கள். சில கணக்குகளிலே 1000 கனமீட்டர், அதாவது 10 லட்சம் லிட்டர் தண்ணீர் ஒரு தனிநபருக்கு ஓராண்டுக்கு குறைவாக இருந்தால் அங்கே நீர் பற்றாக்குறை நாடாக அது அறிவிக்கப்படும். அப்படிப்பட்ட கால சூழ்நிலையிலே நமது இந்தியா எந்த அளவிலே இருக்கிறது, நமது தமிழகம் எந்த நிலையிலே இருக்கிறது என்பதனை நாம் பார்க்க வேண்டும். உலக அளவிலே சராசரியாக ஒரு தனி மனிதருக்கு சராசரியாக 7000 கனமீட்டர் தண்ணீர் கிடைக்கிறது, ஃப்ரெஷ் வாட்டர். 7000 கனமீட்டர் என்றால் 70 லட்சம் லிட்டர் உலக அளவிலே சராசரி. இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் 2000 முதல் 2200 கனமீட்டர் கிடைக்கிறது. அதாவது 20 லட்சத்திலிருந்து 22 லட்சம் லிட்டர் நமக்கு கிடைக்கக்கூடியது என்று கணக்கிடப்பட்டுள்ளது. தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் 800 கனமீட்டர் மட்டுமே கிடைக்கிறது. அதாவது இந்தியனுடைய சராசரியிலே, நமது நாட்டினுடைய சராசரியிலே தமிழகத்திற்கு நமக்கு கிடைக்கக்கூடியது என்பது 1/3 பங்கு தான் ஒரு தனிநபருக்கு ஓராண்டு கிடைக்கக்கூடிய தண்ணீர். கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் இன்னமும் குறைவு, 500 முதல் 600 கனமீட்டர் என்று தான் மதிப்பீடுகள் சொல்லுகின்றன. என்றால் நாம் சராசரி விட மிக மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம். அண்டை மாநிலங்களை சார்ந்திருக்கிறோம், பருவமழையை சார்ந்திருக்கிறோம். எனவே ஒவ்வொரு சொட்டு நீரையும் எவ்வளவு செவ்வனை பயன்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான விதி அல்லது மிக முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். பொதுவாக நீர் பயன்பாட்டை பயன்படுத்தி எடுத்துக்கொண்டால் வேளாண்மைக்கு தான் அதிக நீர் செலவாகிறது. கிட்டத்தட்ட 82 விழுக்காடுகள் நமது நாட்டிலே வேளாண்மைக்கு செலவழிகிறது. வீட்டு உபயோகத்திற்கும் நகர்ப்புற தேவைகளுக்காகவும் தொழிற்சாலைகளுக்காகவும் தேவைப்படுகிறது கிட்டத்தட்ட 21 விழுக்காடுகள். தமிழகத்தை எடுத்துக்கொண்டாலும் கிட்டத்தட்ட அந்த நிலையே தான். 80 விழுக்காடுகள் விவசாயத்திற்கு பாசன நீர், மொத்த நீரிலே. அந்த 80 விழுக்காடுகளிலும் விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 70 விழுக்காடு, அந்த 80 விழுக்காடு நீரிலே, மொத்த விவசாய நீரிலே 70 முதல் 75 விழுக்காடு நெல் பயிருக்கு மட்டுமே போகிறது. மிச்சம் 30%, அதாவது சதவீதம் மட்டும்தான் மற்ற எல்லா பயிர்களும் எடுத்துக்கொள்கின்றன. எனவே நீர்ப்பாசன முறைகளிலே நெல்லுக்குத்தான் அதிக நீர் தேவைப்படுகிறது என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒன்று. ஸோ இவற்றை நாம் எவ்வாறு மேம்படுத்த வேண்டும், இந்த நீரை எவ்வளவு சிக்கனமாக வேளாண்மையில் உபயோகப்படுத்த வேண்டும். என்னால் வேளாண்மையில் தான் அதிக நீர் பயன்படுத்தப்படுகிறது. மழையளவு ஓரளவு சீரற்ற நிலையில் இருந்தாலும் கூட நாம் உபயோகக்கூடிய அளவு சில இடங்களிலே அதிகமாக போகிறது. எனவே பரவலாக நமக்கு தண்ணீர் ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கிறது. தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாகவும் மழையினுடைய அளவு மாறி மாறி வழுகிறது. சில நேரங்களிலே வறட்சி, சில நேரங்களிலே அதிக மழை, சில இடங்களிலே மழை, சில இடங்களிலே வறட்சி.
இப்படிப்பட்ட காரணிகளுக்கெல்லாம் நாம் என்ன முடிவு? 2 வகையான யதார்த்தமான உண்மைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கிடைக்கக்கூடிய நீரை எவ்வாறு விநியோகிப்பதிலே மேலாண்மை செய்வது, அதாவது சப்ளை மேனேஜ்மெண்ட். கிடைக்கக்கூடிய நீரை வாட்டர் சப்ளை எவ்வளவு பயன்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக கிடைக்கக்கூடிய நீரை டிமாண்ட் மேனேஜ்மெண்ட், நம்முடைய தேவைகளை எவ்வாறு குறைத்து குறைந்த நீரிலே அதிகமான உற்பத்தியை பெருக்குவது, குறைந்த நீரிலே அதிகமான பயன்பாட்டை பெருக்குவது, இப்படிப்பட்ட டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் உத்திகளையும் கடைப்பிடிக்க வேண்டும். உதாரணமாக சப்ளை மேனேஜ்மெண்ட் என்று எடுத்துக்கொண்டால் நாம் நீர்வள ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும், ஸ்டோர் செய்ய வேண்டும். குட்டைகள் வழியாக, குளங்கள் வழியாக தூர்வாறுதல், இப்படி பல வகையான யுத்திகளை கடைப்பிடிக்கலாம். விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் கசிவு நீர் குட்டைகள், பண்ணை குட்டைகள், ஆங்காங்கே பெய்கின்ற மழை நீரை தடுத்து நிறுத்துதல், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் நீர் சப்ளை, வாட்டர் சப்ளை மேனேஜ்மெண்ட்டை நாம் கடைப்பிடிக்கலாம். அது மட்டுமல்ல, நிறைய கழிவு நீர் வேஸ்டாகி போய் கொண்டிருக்கிறது நகர்ப்புறங்களிலே. 100 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கொண்டால் 90 லிட்டர், 95, 80 முதல் 90 லிட்டர் வீணாக போய் கொண்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் மறுசுழற்சி செய்து, சுத்திகரிப்பு செய்து அவற்றை உபயோகிக்கலாம். தொழிற்சாலைகளே கழிவு நீர், அவற்றை அழகாக உபயோகிக்கலாம், மறுசுழற்சி செய்து உபயோகிக்கலாம். இவையெல்லாம் சரிவர நாம் செய்தால் சப்ளை மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய. அது மட்டுமல்லாமல் சில இடங்களில் அதிக நீர் மழைப்பொழிவுகளாக இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உள்நாட்டிலேயே ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்த நதிநீர் இணைப்பை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவற்றையெல்லாம் சாதுரியமாக பயன்படுத்தினால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நீர் மிக அதிகமாகவே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் போன்ற நாடுகளிலே 325 மில்லிமீட்டர் தான் ஆண்டினுடைய மழையே, 325 முதல் 350 மில்லிமீட்டர். அங்கே மிகச்சிறந்த வேளாண்மை எடுக்கிறார்கள் என்றால், தண்ணீர் பற்றாக்குறை இல்லை என்றால், நம்முடைய தமிழகத்திலே அல்லது இந்தியாவிலே 925 மில்லிமீட்டர் முதல் 1150 மில்லிமீட்டர் மழை அளவு நமக்கு இருக்கிறது. இஸ்ரேல் ஒரு வல்லமை நிறைந்த வேளாண்மையிலே சிறந்த நாடாக இருக்கும்போது நாம் ஏன், நமக்கு தேவையான நீர் இருக்கிறதா இல்லை என்றால் கண்டிப்பாக இருக்கிறது. நம்மால் நம்முடைய நீரின் மேலாண்மையை சரிவர பயன்படுத்த முடியும். இதற்கு பல யுக்திகள் உள்ளன, பல நீர் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் உள்ளன. இவற்றையெல்லாம் நாம் கடைப்பிடித்தால் உண்மையாக நாம் நீர்மிகை மாநிலமாக நமது தமிழகத்தையும் கொண்டு வர முடியும். இந்தியாவிலும் எல்லா மாநிலமும் இருக்க முடியும். அதற்கான யுக்திகளை, தொழில்நுட்பங்களை சரிவர கடைப்பிடிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. மேலும் விவரங்கள் பெற முதல்வர் முனைவர் கே ராமசாமி அவர்களை 09489056724 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 8/9/2016 வியாழக்கிழமை அன்று மாலை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. விவசாய கூட்டுறவு வங்கியின் குறுகிய கால கடன் பெற்று வாழை சாகுபடி செய்து பயனடைந்த வேலூர் மாவட்டம் குறும்பேரி கிராம வேளாண்மையாளர் PA நடராஜன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல், வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கறவை மாடுகளுக்கு உலர் தீவனம் அளிப்பதன் முக்கியத்துவம் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உணவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் B. மோகன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.